Hi friends, welcome back to Sushan Sahan as well. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா UKG English annual exam paper தான் பார்க்க போறோம். year 2025 to 26 கானது. So அதுல first question பாருங்க. Question number 1, write a small letter A to Z. So இந்த questionல பாத்தீங்கன்னா kidsக்கு UKGல capital A to Z கேட்கலாம் or இந்த மாதிரி small A to Z கேட்கலாம். இந்த ரெண்டுல எது வேணாலும் கேட்பாங்க. kidsக்கு alphabet upper and lower caseல A to Z வரைக்கும் write பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும். So Aல இருந்து first A, then B, C, D ன்னு lastல Z வரைக்கும் kids without any error kids write பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து அது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி பார்த்து அதோட சவுண்டை யூஸ் பண்ணி கிட்ஸ் அதோட மிஸ்ஸிங் லெட்டர் அதாவது ஸ்டார்டிங் லெட்டரை ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இது ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னது பேக், ப ப பேக், ப அப்படிங்கிற சவுண்டு எந்த லெட்டரோடது பி. அப்போ இதோட பேக்கோட ஸ்டார்டிங் லெட்டர் என்னது பி. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர் பாருங்க, ட்ரீ, ட்ரீ. ஸோ இப்போ இங்க பாருங்க ட இருக்கு, லாஸ்ட்ல இ சவுண்டும் இருக்கு. இதுல என்ன சவுண்டு மிஸ்ஸிங்கா இருக்கு, ட்ரீ. டக்கு அப்புறம் இர் சவுண்ட் கேக்குது. இர் அப்படிங்கிறது எந்த லெட்டரோடது, ஆறது. ஸோ ட்ரீ. நெக்ஸ்ட் இது மேங்கோ, எம் அண்ட் க ஓ மேங்கோ. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர், மேட், ஆட், மேட். ஸோ இங்க இருக்கு, மிஸ்ஸிங்கா இருக்க சவுண்ட் என்னது ஆட். ஸோ மேட். Question number 3, look at the picture and write this or that. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க filling the blank கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து இந்த பிக்சரை நியரா இருக்கா ஃபாரா இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி this or that எழுதணும் கிட்ஸ். ஸோ this எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், that எந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஒரு இமேஜ் வந்து க்ளோஸரா இருக்கு, பக்கத்துல இருக்கு அப்படின்னா this யூஸ் பண்ணணும். அதுவே ஃபார் தூரத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு that யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்க பாருங்க டேஷ் இஸ் அ பென். இந்த பென் இப்போ பக்கத்துல இருக்கா, நியர்ல இருக்கா, ஃபார்ல இருக்கா, நியர் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்குன்னா எது வரும், this. ஸோ அப்போ இந்த இடத்துல this is a pen. நெக்ஸ்ட் இது பாருங்க dash is a kite. இந்த கைட்டோட பொசிஷன் எங்க இருக்கு, டிஸ்டன்ஸ்ல, ஃபார்ல இருக்கு. ஸோ ஃபார்ல இருக்கு அப்படின்னா that. ஸோ that is a kite. நெக்ஸ்ட் இங்க பாருங்க dash is a cat. cat எங்க இருக்கு, நியர்ல இருக்கு. நியர்னா this. நெக்ஸ்ட் dash is a van. இந்த வேனோட பொசிஷன் எங்க இருக்கு, far awayல இருக்கு. அப்போ that is a van. So next question பாருங்க, question number 4, match the opposite words. இந்த questionல இங்க words கொடுத்திருக்காங்க. இந்த wordsக்கான opposite words இங்க match பண்ண சொல்லியிருக்காங்க. So இப்போ first word என்னன்னு பாருங்க, good. goodக்கு opposite என்னது, bad. So இங்க bad எங்க இருக்கு, அதை connect பண்ணணும். Next tall. tallக்கு opposite short. hot. hotனா cold. happy opposite sad. bigக்கு opposite small. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, சர்க்கிள் த வவல் லெட்டர்ஸ். ஸோ கீழே சர்டைன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸ்ல வவல்ஸை மட்டும் கண்டுபிடிச்சு கிட்ஸ் சர்க்கிள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பாருங்க, ஹவுஸ். ஹவுஸ்ல வவல் என்னது, ஃபர்ஸ்ட் வவல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். வவல்ஸ் என்ன, ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸும் தான் வவல்ஸ். ஸோ இந்த வவல்ஸ் இந்த வேர்ட்ஸ்ல எங்க இருக்கோ அதை கிட்ஸ் சர்க்கிள் பண்ணணும். ஸோ இப்போ ஹவுஸ்ல வவல்ஸ் இருக்கா, ஓ வவல், யூ வவல், இ வவல். ஸோ 3 வவல் இருக்கு. இதுவே பாருங்க நம்பர் 2ல வேன். வேன்ல என்ன வவல் இருக்கு, ஏ வவல். 3 பாருங்க பவுல். பவுல்ல எது வவல், ஓ வவல். 4th ஒன் பாருங்க ஹேண்ட், ஹெச்ஏஎன்டி. ஹெச்ஏஎன்டில எது வவல், ஏ. 5th ஒன்ல பாருங்க டாக், ஓ வவல். 6thல rat, ஏ வவல். ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ல வவல்ஸை மட்டும் பார்த்து கிட்ஸ் சர்க்கிள் பண்ணணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, ரைட் த பிட்வீன் லெட்டர்ஸ். ஸோ இங்க ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க, இன் பிட்வீன்ல ஆல்பபெட் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ மிஸ்ஸிங்கா இருக்க ஆல்பபெட்டை கிட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் என்ன வரும், பி. ஜிக்கும் ஐக்கும் நடுவில் ஹெச். ஸோ இங்கே அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால நானும் அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுலேயுமே எழுதிட்டு இருக்கேன். ஸோ கிட்ஸுக்கு அப்பரில் கேட்டிருந்தாங்கன்னா அப்பரில் எழுதணும், லோவரில் கேட்டிருந்தாங்கன்னா கிட்ஸ் லோவரில் இன் பிட்வீன் லெட்டர்ஸ் எழுதணும். 7th கொஸ்டின் பாருங்க, ரைட் த பிக்சர் நேம். ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சருக்கான நேம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் என்னது, ஆப்பிள். ஸோ கிட்ஸுக்கு ஃப்ரூட்ஸோட நேம் நம்ம எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது கிரேப்ஸ், கிரேப்ஸ். மேங்கோ, M-A-N-G-O, mango. Banana, B-A-N-A-N-A, banana. Question number 8, match the same letter. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட்டுக்கான சேம் ஆல்ஃபபெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் என்னது, ஏ. ஸோ ஏக்கு மேட்சிங் ஆல்ஃபபெட் இங்கே இருக்குது,
இதுக்கு ஏ. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அப்பர் டு அப்பர் தான் இருக்குது. ஆனால் எக்ஸாமில் சம்டைம்ஸ் அப்பருக்கு லோவர் கேஸை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேபிட்டல் ஏ இங்கே கொடுத்து ஸ்மால் ஏ எங்கேயாவது இருக்கும், கேபிட்டல் டு ஸ்மாலை மேட்ச் பண்ணவும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், யூக்கு யூ, ஜி டு ஜி, பி டு பி. நெக்ஸ்ட் 9th கொஷின், ஜாயின் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ எங்கள் ஆல்ஃபபெட் இருக்குது, இந்த ஆல்ஃபபெட்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏலேருந்து பிக்கு, ஆஃப்டர் பி கம்ஸ் சி, then D, E, F, G, H, I, J, K, L, M. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஆல்ஃபபெட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த யூகேஜி கிட்ஸ்க்கான இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாம் ரிவிஷன் பேப்பர் உங்கள் கிட்ஸை நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.